ஹாப்பி மார்னிங் ஆல். ராகி மாவு இருந்துச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதே மாதிரி புட்டு செய்கிறப்போ உதிரி உதிரியாக வராது. சிலருக்கு குட்டி குட்டியாக கட்டி சேர்ந்துரும் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராகி மாவில் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லாவே பிசைஞ்சுக்கோங்க. தோசைக்கல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கம் வேக வச்சு எடுக்கிறப்போ ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி வந்துடும். அதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு ஓட்டி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். புட்டு செய்கிறதுக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்தது கூட இட்லி சட்டியில் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை பருப்பும் எடுத்துக்கலாம், பாசி பயிர் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் லைட்டாக வறுத்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி இந்த ராகி மாவு கூட சேர்த்து இந்த ராகி புட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.